செய்தி. IAS IPS கேள்வித்தாள்களில் AI தொழில்நுட்பம் மூலம் மாநில மொழிகளுக்கு மொழிமாற்றம் செய்து வழங்க பரிசீலிக்கலாம் என மத்திய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மத்திய அரசு வழங்கியிருக்கும் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் யோசனையின் முழு விவரம் என்ன? வணக்கம். IAS IPS போன்ற சிவில் சர்வீஸ் தேர்வுகளை மாநில மொழிகளில் எழுதுவதற்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் அதன் கேள்வித்தாள்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறி அந்த கேள்வித்தாள்களை அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மாநில மொழிகளிலும் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் பதிலளிப்பதற்கு மத்திய அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து இதை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்கள். அதே சமயம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக தற்போது மொழிபெயர்ப்பு என்பது எளிதாக மேற்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு என்பது 70% வரைக்கும் சரியாக இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவற்றை மனிதர்களை பயன்படுத்தி சரி செய்யலாம். இருந்த போதிலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கேள்வித்தாள்களை மொழிபெயர்ப்பு செய்து ஏன் வழங்கக்கூடாது, அது சம்பந்தமாக பரிசீலிக்கலாமே என்று மத்திய அரசுக்கு நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.